பார்த்தீங்கன்னா ஒரு தையல் காணொளி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ எங்களோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வரும். எங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விடியக்கிழமை அனுசியாக்கா வீட்டை வந்திருந்தவா. எனக்கு ஒரு ப்ளவுஸ் உண்டு அவசரமாக தேவையாம் தச்சு தருவியோ அப்படின்னு கேட்டிருந்தவா. அப்போ சரி தாங்க எப்போ வேணுமெண்டா பின்னிறம் தாரி கொண்டு கேட்டிருந்தவா. அப்போ நான் பின்னிறம் கொண்டு வைக்க சரி நாளை காலம் என்றாலும் தா அப்படின்னு சொல்லியிருந்தா. பின்ன அதைத்தான் நான் இப்போ தைக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இன்றைய என்ன சொல்கிறது இன்றைய நாள் பொழுது சமையலும் செய்ய வேணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா சாப்பாடு கொஞ்சம் பின்னுக்கு போய் உடல்நிலை கொஞ்சம் சரியான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கா ஒழுங்காக சாப்பிட வேணும். அதுக்காக மதிய உணவை தவிர்த்து கொள்ளக்கூடாது. இந்த நான் நார்மலாக இப்போ காலம் எதுவும் செய்தால் அதுதான் மதியம் சாப்பிட்றது, மதியம் செய்கிறது சேர்த்து இரவு சாப்பிட்றது, அப்படி அந்த என்ன சொல்கிற ஒழுங்குமுறை இல்லாத ஒரு உணவு முறையால் கொஞ்சம் செவிமாட்ட பிரச்சனைகள் வந்துட்டுது. பின் அதால் பார்த்தீங்கன்னா இப்போ 3 நேரம் சாப்பிட வேணும். அதுவும் மதியம் சோறு சாப்பிடணும்ன்ற ஒரு இதில் வந்துருக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா மதியம் நாங்கள் சமைக்க வேணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் துணியை கட் பண்ணி வச்சு போட்டு சமைச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு தான் தைக்க போகிறேன். என்னென்னு சொல்லிச்சேன்னா இப்போவே நேரம் பார்த்தீங்கன்னா 11:30 கிட்டே ஆயிட்டுது. அப்போ நான் என்னுடைய சமையலை முடிச்சுட்டு தான் தையல் வேலை செய்ய போகணும். அப்போ நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். அதை காட்டி போட்டு நாங்கள் சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு தைப்போம். அப்போ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அதைத்தான் நாங்கள் திருப்பி கேட்கக்கூடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த துணியில் தான் நான் சட்டையை தைக்க போகிறேன். ப்ளவுஸ் உண்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் துணி கிட்ட இருக்குது. அப்போ இதை நாங்கள் 2 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எடுக்கலாம். அப்போ நான் 2 ப்ளவுஸ் தான் இதில் வெட்ட போகிறேன். வெட்டி போட்டு நாங்கள் தைப்போம். பாருங்க துணி எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி வெட்டுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் இந்த கீழே பிரிண்ட் இருக்குது ஒரு பூ டிசைனுக்கு. அதை தான் ப்ளவுஸ் பீஸுக்கு எடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா துணி கொஞ்சம் வீதி குறைஞ்சதாக இருக்கிற நாளைக்கு கொஞ்சம் மட்டாக இருக்கு போல் இருக்குது. அப்போ நான் ஒரு ப்ளவுஸை முதல் வட்டி எடுக்க போகிறேன். நான் முக்கா கையுமே சொல்லியிருந்தவா. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ப்ளவுஸ் நான் வட்டி எடுத்து போட்டு மிச்சத்தை பார்த்து இன்னொன்று வெட்ட போகிறேன். அப்போ பாருங்கோ இப்போ நான் கீழே ஒரு வளைவு சேப்புக்கு இப்படி எடுத்துருக்கேன். இது கேமராவில் பொடி வடையில் போல் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு சேப்புக்கு எடுத்துனேன். அப்போ ப்ளவுஸ் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிட்ட எடுக்க வேணும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மிச்சம். இதில் முக்கா கைக்கும் பட்டு ஒரு துண்டு தான் மிச்சம் பெறப்போகுது. சரி அதை நாங்கள் பார்ப்போம். இதை வெட்டி போட்டு அப்போ நாங்கள் சோல்ட்ரு அளவை கீறி குடிக்க போகிறோம். அப்படியே நாங்கள் உடம்பளவுகளையும் குறிப்போம். இன்னொரு சட்டை தந்திருந்த அளவுக்கான என்னட்ட அளவு இருக்குது. முதல்ல ஒரு சட்டை தைச்ச அளவு, பின்ன அதுக்கே தைச்சி விடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே சின்ன நான் ஒரு ஓப்பன் தான் ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கீறி குறிப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் இங்கே வெட்டி எடுத்தாச்சு. கீழே பாருங்க ஒரு வளைவு சேப்புக்கு இப்படி வெட்டி எடுக்கிறேன். அப்போ இனி நான் கழுத்தை தான் வெட்ட போகிறேன். பாருங்க கொஞ்சம் கீழே நல்ல பூ மாதிரி அந்த நல்ல பிரிண்ட் சூப்பராக இருக்கும் போடுவேன்.
ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னுக்கு வெத்தில கழுத்து தான் வைக்க போகிறோம். அப்போ இந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு நார்மலாக நாங்கள் இந்த நல்ல அகட்டாமல் வச்சோம்னு சொல்லி சொன்னால் அமைப்பாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வெட்ட போகிறேன். அப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வெத்தில கழுத்து தான் வைக்க போகிறேன். சரி, அப்படி இதை வச்சுட்டு நாங்கள் இனி பின் கழுத்தைமை வந்து வெட்டுவோம். பின்னுக்கு நாங்கள் சும்மா நார்மலாக ஒரு வட்டை கழுத்தை தான் வச்சு விட போகிறேன். சரி, அப்படியே நான் இப்போ கையைத்தான் வெட்டி எடுக்க போகிறேன். கையும் பார்த்தீங்கன்னா இந்த பூ பிரிண்ட் வந்து கொஞ்சம் வருது கீழே. ஆனால் இந்த சைட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட வேண்டியிருக்கும். ஆனால் வடிவாக இருக்கும் இந்த டிசைன் வரைக்கும். அப்போ நான் வந்து இப்படியே வெட்ட போகணும் இந்த கரையிலே வந்து. ஓகே, பார்த்தீங்கன்னா கைக்குமே வந்து வெட்டி எடுக்க போகணும். இப்போ கீழே கொஞ்சம் சேவ் பண்ணி போட்டுருந்தாங்க. கை பார்த்தீங்கன்னா இது முக்கா கைக்கு 15 இன்ச்சு கிட்ட விட சொல்லியிருந்தவா. அப்போ நான் வந்து 16.5 கிட்ட வந்து வெட்ட போகிறேன். சரி, அப்படியே நாங்கள் இதை அப்படியே நேராக வெட்டினோம்னு சொல்லி சொன்னால் இதில் வார மிச்சத்தை வந்து அதில் பொறுத்த காணமாக இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 இன்ச்சு தான் குறைவாக இருக்குது. அப்போ இது வந்து பொறுத்த காணமாக இருக்கும். அப்போ இதை வந்து நான் இதில் பொருத்தி விட போகிறேன். சரி, ப்ளவுஸ் வந்து வெட்டி முடிச்சாச்சு. அப்போ மெட்டது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளவு தான் வந்து இருக்குது. இது காணும் ஒரு ப்ளவுஸ் வைக்கிறது. நான் காணுமென்று சொல்லிவிட்டேன். ஆனால் அப்புறம் துணியை பிடிச்சி பார்த்தா இது 3 மீட்டர் துணி காணாமல் கிடக்குது. இதை வந்து வெப்பமாக வேறு என் தேவைக்கு எடுக்கிற உதவிகளை வச்சு விடுவோம். சரி, அப்படி எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. அப்போ நான் வந்து நீ டக்குன்னு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்னை தையல் வேலையை தொடங்குவோம். நீங்களும் அப்படியே இணைந்திருங்கள். ஓகே, அப்படியே வேலைன்னு சொல்லி நான் வந்து சாப்பாட்டை கொஞ்சம் கவனிக்காம விட்டேன். எனக்கு ஒரே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. அப்போ இப்போ என்ன வேலை என்றாலுமே வந்து இடையில ஒரு சாப்பாட்டை செய்து சாப்பிட்றது. அப்போ இண்டியான் வேலையும் இடையில நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை சோறும் மீன் குழம்பு, சின்ன மீன் குழம்பும் வெங்காய சாம்பல் முட்டை உண்டா வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சாப்பிட்டுட்டு அப்படி நான் என்னுடைய வேலையை தொடருவேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் வெட்டி வச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தைக்கிறதுக்காக வந்துருந்தாச்சு. வைக்கண்டா சூரியனே தலையில் வந்து இருக்கிற மாதிரிக்கான ஒரு வைக்க உண்டு. இருந்தாலுமே வந்து என்ன செய்கிறது, சில வேலைகளை செய்து தான் ஆக வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனையும் வந்து போட்டுட்டு படுது. ஃபேன் இருக்கட்டுக்கும் நுள்ளான் பார்த்தீங்கன்னா வளமையாகவே பார்த்தீங்கன்னா வெக்க காலம் வந்தால் இந்த மிஷினுக்கு வந்து நுள்ளான் வந்து இருந்துடும். நான் பிறகு எல்லாம் மேலே உயர்த்தி க்ளீன் பண்ணி விடுறது ஏனென்று தெரியல. அப்படி ஃபுல்லாக நுள்ளான் வந்து குடியேறிட்டு வெயில் காலம் வந்தாலே நுள்ளான் வந்து வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக வந்து இருந்துடும். அவைக்கும் போகிற கிடம் இல்லை தானே. இருந்தாலுமே வந்து மிஷினுக்கு உள்ளட்டு அப்புறம் மிஷினை பழுதாக்கினா அப்புறம் அதுக்கெல்லாம் திருத்துறதுக்கு என்னால் ஓடப்பட்டு திரிய இயலாது.
அப்படி அப்படி பிரச்சனையாக பாருங்க. அப்போ நான் வந்து இப்போ கைக்கு வட்டி வச்ச துணியை வந்து இதில் மூட்டை போகிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் மூட்டினா காணும். என்னன்னு சொல்லி சொன்னால் அது கை கணக்காக இருக்குது, ஒரு கொஞ்சம் காணாமல் கிடந்தது. அதுக்கு நான் கொஞ்சம் மூட்டி விட்டால் காணுமா இருக்கும். அப்படியே நாங்கள் அந்த கீழ்கரையும் அடித்து தைக்க வரும். அதையும் அப்படியே தைச்சிட்டு ரெண்டு கையுமே வந்து தைச்சு எடுத்தாச்சு. இனி நான் வந்து பின்கலத்தை வந்து தைக்க போகிறேன். சும்மா எல்லாம் தைக்கிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான வேலை தான். என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ டொப் பண்ண டொப், ப்ளவுஸ் அண்டா ப்ளவுஸ் அப்படின்னு வரும். ஆனால் தைக்கிறதுன்றது வந்து மாதிரி பழக விரும்பினாங்க எல்லாருமே வந்து பழகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் களத்தை திருப்பி மடிக்க இதில் வந்து வெட்டி விடணும். அப்படி வெட்டேக்க நூலில் வெட்டாமல் வெட்டணும். ரெண்டாக தான் அது நீட்டாக வரும். அதோட தையல் நிற்கும். நூலில் வெட்டப்பட்டால் அவடம் வந்து அப்படியே பிஞ்சு 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 போயிடும். அப்போ நூலில் வெட்டாமல் நாங்கள் வெட்டணும். நாங்கள் அப்படியே திருப்பி அடிப்போம் கழுத்தை. பார்த்தீங்கன்னா பின்கலத்தை வந்து நல்ல சூப்பராக தைச்சு எடுத்தாச்சு. இனி நான் வந்து முன்கலத்தை தைக்கிறேன். இந்த வெக்கைக்கு ஒரு இதமான ஒரு துணி, அவ்வளோ ஒரு சுட்டான ஒட்டுன்னு துணி தான் இது. கூட நல்லா இருக்கு.
பார்த்தீங்களா இதுவுமே வந்து தைச்சாச்சு. அப்போ இதுக்கும் அப்போ வெட்டுவோம் கழுத்தை சுற்றி. சில பேர் அந்த தையலை கிட்டவாவே இப்படி வெட்டுக்கணும். திருப்பி அடிப்போம். சரி, இனி வந்து நாங்கள் ரெண்டையுமே வந்து சேர்த்து கொடுத்தோம். அப்படியே இனி நான் கையை பொறுத்தப்புறேன். அப்போ மெத்தின நிமிஷத்துல இந்த சட்டை வந்து தைச்சி முடியுதுன்னு சொல்லி பாருங்க. இந்த ஒரு சொட்டு காண்டு தான் மூட்டுறேன், இவ்வளோது காண்டு தான் மூட்டுறேன். சரி, இனி நாங்கள் இதை சைட் அடிக்க. சரி, ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் கையளவுகள் இருக்கு அடுப்பு.
இப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து கீழே இப்படி வந்து வளைக்க போகிறோம் ஓப்பனுக்கு. அப்படியே இன்னொரு அடி பக்கத்தில் போட்டுருவோம். ரெண்டா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு கூட நிற்கிறத வந்து நாங்கள் இப்படி வெட்டி விடலாம். வெட்டி விட வேணும், வெட்டி விடலாமட்டு இல்லை, வெட்டி விடாம என்னன்னு சொல்லிச்சுன்னா இதுகள் வந்து போய் இறுக்கைக்குள்ள சட்டை வந்து இறுக்கி விடும், அளவு வந்து குறைச்சிடும். சரி, அப்படி நாங்கள் மற்ற சைட்டையுமே வந்து அடிப்போம். சரி, பார்த்தீங்கன்னா இனி வந்து நாங்கள் இதை அப்படியே சைட்டு மடித்து தைக்க வேணும். ஓப்பனை வந்து நாங்கள் மூடி விட வேணும்.
ரெண்டு சைட்லையும் ஓப்பன் வந்து தைச்சாச்சு. இனி நான் வந்து கீழால ஒரு சொட்டு மடிச்சு எடுத்து விட போகிறேன். சரி, ஓகே. தச்சு ஃபுல்லாக முடிஞ்சு. எத்தனை நிமிஷத்தில் வச்சது? சரியாக 20 நிமிஷம் 15 செகண்ட். பார்த்தீங்களோ, ப்ளவுஸ் வந்து சூப்பராக தைச்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்குண்டு? சரி, இதுதான் வந்து இன்றைய நாள் காணொளி. ப்ளவுஸ் வந்து தைச்சி எடுத்துட்டேன். அப்போ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நாளைய தினம் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.